ரெஜி வணக்கம். டெல்லி சலோ போராட்டத்தை மீண்டும் விவசாயிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் விடும்போது அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2021 ஆண்டில் விவசாயிகள் டெல்லியில் முகாமிட்டு போராட்டம் மேற்கொண்டார்கள். அந்த போராட்டத்தின் போது பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் முன்வைத்தார்கள். 3 வேளாண் சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அவர்கள் மேற்கொண்ட மிகப்பெரிய போராட்டத்துக்கு பலனாக மத்திய அரசு 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது. அப்போது பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அதாவது குறிப்பாக விவசாயிகள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்ப பெற வேண்டும், விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும், குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் தற்போது திட்டமாக உள்ளது, சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்க வேண்டும், லக்கிம்பூர் கேரீஸ் அந்த விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி தருகின்றோம் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் தான் 2021 ஆண்டில் நடத்தப்பட்ட அந்த போராட்டமானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு பல ஆண்டுகள் ஆன பிறகும் கூட தற்போது வரையில் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை கண்டித்து விவசாயிகள் மீண்டும் டெல்லியை நோக்கி அந்த பேரணி போராட்டத்தை மீண்டும் முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டார்கள். அதாவது குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா சேர்ந்த விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணி சென்றார்கள். அப்போது சம்பு எல்லையில் விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். சம்பு எல்லையில் பிரதான சாலையில் பெரிய பெரிய தடுப்புகள், முள்வேலிகள் எல்லாம் அமைக்கப்பட்டு விவசாயிகள் செல்ல முடியாத அளவுக்கு அங்கு பாதைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. இருந்தாலும் விவசாயிகள் பின்வாங்காமல் அதே பகுதியில் அமர்ந்து முகாமிட்டு அவருடைய போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்தார்கள். மீண்டும் நாங்கள் இந்த தடைகளை தகர்த்தெறிந்து மீண்டும் டெல்லி நோக்கி பேரணி செல்வோம் என்ற அவர்கள் அறிவித்ததன் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் அந்த பேரணியை தொடங்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக பஞ்சாப் சம்பு எல்லையில் மிகப்பெரிய பதட்டமான சூழல் காணப்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு விவசாயிகளை தடுத்து நிறுத்துவதற்காக தண்ணீரை பீழ்ச்சி அடிப்பது, கண்ணீர் புகைகளை வீசுவது போன்ற யுக்திகளை கையாண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக சம்பு எல்லையில் ஒரு பதற்றமான சூழலானது காணப்படுகிறது. இருந்தாலும் விவசாயிகளை பொறுத்தவரையில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர்ந்து நாங்கள் எங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும், எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் பின்வாங்க மாட்டோம், நாங்கள் எங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற மாட்டோம் என்ற உறுதியான மனநிலையில் அவர்கள் போராட்டம் என்பது தீவிரமடைந்து வருகிறது. இந்த பதற்றமான சூழல் காரணமாக சம்பு எல்லை, குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா அந்த சம்பு எல்லையில் இணையதள சேவைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று தொடர்ச்சியாக அங்கு கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டு இன்னும் அதிக அளவில் விவசாயிகள் கூடாதவாறு அங்கு கண்காணிப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் விவசாயிகள் தொடர்ந்து பல்வேறு நாட்களாக அங்கேயே தங்கியிருந்து முகாமிட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக செல்ல முற்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக விவசாயிகள் போராட்டம் என்பது மீண்டும் டெல்லி எல்லையில் தீவிரமடைந்து வருகிறது. இன்னும் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் போராட்டம் என்பது இன்னும் அதிகமாக தீவிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ਲਾਂਚਰ ਦੇ ਰਾਹੀਂ ਜਿਹੜਾ ਪੰਪ ਹੈ ਉਹ ਅੱਗੇ ਛੱਡਿਆ ਗਿਆ ਜੀ। ਠੀਕ ਆ, ਧੰਨਵਾਦ। ਸੁਣ ਚ ਫਰਕ ਪੈ ਗਿਆ, ਕੀਤਾ ਗਿਆ ਸਤਾਈ ਦਾ ਧਿਆਨ ਰੱਖਿਆ ਜਾਵੇ। ਜਿਹੜਾ ਅੱਗੇ टर्न करवा दे।